வணக்கம் நண்பர்களே. நண்பர் ஒருத்தர் பெல்டெக்ஸ்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்க சொன்னார். நான் அதை தான் செக் பண்ணி பார்த்தேன். அதனோட டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பெல்டெக்ஸ்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. இது எந்த மாதிரி கிரிப்டோ கரன்சின்னா ப்ரைவசி பேஸ்டு கிரிப்டோ கரன்சி. அதாவது வழக்கமாக இருக்கிற வேறு கிரிப்டோ கரன்சி, பிட்காயினாக இருக்கட்டும், எத்தீரியமாக இருக்கட்டும், இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு மேலே கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. இந்த கிரிப்டோ கரன்சிஸோட பிளாக் செயின் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம பார்க்க முடியும். அதாவது பப்ளிக் யார் வேணாலுமே பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதை பப்ளிக் பிளாக் செயின் சொல்லுவோம். இந்த ப்ரைவசி ரிலேட்டடு கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே அதோட பிளாக் செயினை பப்ளிக்காக யாருமே பார்க்க முடியாது. ஓகே, இதே மாதிரி வேறு காயின்ஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது. மொனிரோன்னு ஒரு காயின் இருக்குது, வேறையும் நிறைய காயின்ஸ் இருக்குது. இந்த ப்ரைவசி ரிலேட்டடு கிரிப்டோ கரன்சிஸ் இதன் பிளாக் செயினை யாரும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இது எப்படி ஆப்ரேட் ஆகுது? கிரிப்டோ கரன்சியில் பொதுவாகவே 2 விதமான ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்குது. ஒன்று என்னதுன்னா POW, ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு. இன்னொன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குங்கிறது. ஓகேவா? இந்த பிட்காயின் எந்த விதத்தில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு, ஒரு வேலை செய்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் நமக்கு, அதாவது மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் க்ரியேட் பண்ணும்போது தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் ஜென்ரேட் ஆகும். இதே மாதிரி எத்தீரியம் காயின் எந்த மாதிரி ஒரு பிரின்சிபலை யூஸ் பண்ணுறதுனா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். அதே பிரின்சிபலை தான் அதை யூஸ் பண்ணுறது, பெல்டெக்ஸும் யூஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க. அதாவது எத்தீரியம் காயின்ஸ் நிறைய நம்ம சேர்த்து வச்சுருக்கணும். அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகிறது மாதிரி தான் அதுக்கான காயின்ஸு ஜென்ரேட் ஆகும். அதுதான் அந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயினை சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த பெல்டெக்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து இதை ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்காக எங்கே டைரக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சவுத் இந்தியாவில் தான், நம்ம தமிழ்நாடு, அடுத்து கர்நாடகா, ஆந்திராவில் தான் என்னதுன்னா ஆர்மன் ஒரு சைட்டை பிரபலப்படுத்துகிறாங்க. ஆர்மன்கிற சைட்டு இப்போ அதுக்கு ரீசெண்டாக அதுக்கு பேர் மாற்றி நெக்ஸஸ் 2U இன்னும் மாற்றிருக்காங்க. இதில் இருக்கிற பிரச்சனைகள் இப்போது வரைக்கும் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டு தான். அது ஒரு கிரிப்டோ கரன்சி, ப்ரைவசி கிரிப்டோ கரன்சி, ஸ்டேக்கிங்கில் ஒர்க் ஆகுது, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் சொல்கிற விஷயங்கள் தான் இதில் ஒரு சஸ்பீஷியஸாக, ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. எந்த மாதிரி அவங்க அதை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அதாவது நான் போய் முதல்ல சேரணும், அதுக்கடுத்து எனக்கு கீழே 2 பேரை சேர்த்து விடணும், அதுக்கடுத்து அவங்க 2 பேரை சேர்த்து விடணும். அதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இப்படி நான் சேர்த்து விடும்போது எனக்கு கமிஷன் கிடைக்கும், எனக்கு கீழே சேர்ந்தவங்க இன்னும் 2 பேர் சேர்த்து விடும்போது இன்னும் கமிஷன் கிடைக்கும். அப்படி என்ன பண்ணுறாங்க, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மெத்தடில் இந்த ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்மன் அல்லது நெக்ஸஸ் 2U அந்த சைட்டில் ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு சேர்த்து விட சொல்கிறாங்க. இந்த MLM மெத்தடில் பண்ணுறாங்கனாலே அது மேக்ஸிமம் ஃப்ராட் தான், முக்கியமாக ஃப்ராட்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டனு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 36லேருந்து 48%, அதாவது ஒரு மாதத்துக்கு 3லேருந்து 4%ன்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 36லேருந்து 48% கிட்ட வரும்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பாசிபிளான, அதுவும் கேரண்டீடாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேலேயும் முடியாது. இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2.5லேருந்து ஒரு 4% தான் கொடுக்க முடியுது ரிட்டன் ஒரு வருஷத்துக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு FDயில் போட்டு வைக்கிறீங்க, பேங்க்லேயே FDயில் போட்டு வைக்கிறீங்கன்னா 7 to 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும். அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு 12%லேருந்து, நீங்கள் லக்கியாக இருந்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸு கொடுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில், நான் சொல்கிறது எல்லாமே வருஷத்துக்கு, ஓகேவா? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டாக்ஸை பற்றி நல்லா தெரியும், அப்படி நல்லா தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 20%க்கு மேலே ஒரு 25% வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் இப்படி ஒரு 36 to 40% கேரண்டீடாக கொடுக்குங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் பிட்காயினே -6% தான் இந்த வருஷத்துலேயே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எத்தீரியமுக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே இல்லை. இப்படி ஒரு பெரிய பாப்புலரான காயின்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாத போது இந்த பெல்டெக்ஸோட ப்ரைஸ்லேயும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. 9 ருபீஸ்லேருந்து 12 ருபீஸ்க்கு உள்ளது தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு அன்பிலீவபிள் ரிட்டர்ன்ஸ் அவங்க
கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியில் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணுறவங்க, எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்டாக்கிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, பினான்ஸ் போன்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, CoinDCX, அதுக்கு அடுத்து நிறைய இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 38 to 40 எக்ஸ்சேஞ்சஸை FIU லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. FIUன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனைகள், இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக இருக்கிற பாடி. இவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக டெரரிஸ்ட்டுக்கு ஃபண்டு பண்ணுறது, சட்டவிரோத நடவடிக்கைகள் நிறைய நடக்குதுன்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு தகவல் வந்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணது பாடி தான் FIU. இவங்க தான் கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சை அக்செப்ட் பண்ணுவேன். அப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் இந்த பாடியால் ஆர்மனோ நெக்ஸஸ் 2யோ இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அல்லது அக்செப்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நானும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டிங்கு 5 out of 5னா ஒரு கிரேட்டஸ்ட் ரேட்டிங்னா நான் ஒரு 0 இல்லை 0.5 தான் கொடுப்பேன். ஏன்னா மேபி இன் ஃப்யூச்சரில் இந்த பெல்டெக்ஸ் காயின் இந்த FIUவில் ரெஜிஸ்டர் பண்ண ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் வந்ததுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போது இருக்கிற இந்த சைட்டில் போய் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் பணத்தை ரொம்ப ரொம்ப ரிஸ்க் பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த பணம் மொத்தமாக கிடைக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேலும் இதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்ராடாக இல்லை செக் பண்ணணும் உங்களுக்கு இருந்தீங்கன்னா, அல்லது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான பதிலாக வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்குறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். வணக்கம்.